யாருமே சீனியர்ஸ் இல்லை அப்படின்னா வேறு விஷயம். சீனியர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ போட்டுருங்க, எதுக்கு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கீங்க? எல்லாருக்கும் காரணம் தெரியும். அதனால் திட்டமிட்டு காலதாமம் தராங்க. அதில் வந்து வருது. ரெண்டாவது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து எல்லோருக்கும் கண்கூடாக தெரிகிறது. தேர்வுகளை பொறுத்தளவுக்கு அது பள்ளிக்கல்வியாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், டிஎன்பிசியாக இருக்கட்டும், அது வந்து குழப்பத்தின் உச்சம். அது முறைகேடா அப்படின்னு தெரியல. எனக்கு வந்து துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஒரு சண்டை, அது வந்து பல்கலைக்கழகங்களுக்கு நிதி கொடுக்கறதுல பெரிய சண்டை, சென்னை பல்கலைக்கழகம் அல்லாடுது, இப்படி பல்கலைக்கழகம் உயர்கல்வியாக இருக்கட்டும், பள்ளிக்கல்வியாக இருக்கட்டும், இதில் பயங்கர பரிதாபம். மாணவர்கள் வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்கள். அரசு பள்ளியை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய ரொம்ப கவலைக்குரியவர்கள். டிஎன்பிசியில் எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம் ரத்தானது வரலாற்றிலேயே கிடையாது. இந்த டிஎன்பிசி குளறுபடிகளுக்கு அளவு 2006-11 எவ்வளோ குளறுபடி இருந்துச்சோ அதற்கு சற்றும் 2006-11 இஃப் ஐம் நாட் ராங் டிஎன்பிசி மெம்பர் வீட்டிலேயே வந்து கேள்வித்தாள் எடுத்தாங்க. அந்த மாதிரி முறைகள் இருந்துச்சு 2006. இப்போ அது ஒன்று தான் நடக்கலை. அது தவிர மற்ற எல்லாம் நடக்குது. இது வந்து எங்கே அரங்கம் போட்டிருக்கோம், எங்கே போட்டிருக்கோம், அதே 15ஆம் தேதி 2 தேர்வு நடத்து ஒரே இடத்துல கொடுக்குறோம், என்னென்னமோ போட்டு தேர்வு கட்டுப்பாடுகள் என்ன செய்கிறாங்கன்னே ஒன்றும் புரியல.